நிறைய பேருக்கு தான் வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபர்னிச்சர் எந்த மரத்தில் செஞ்சால் லைஃப் டைம் அதிகமாக வரும்னு டவுட் இருக்குது. யூஸ்வலாக இப்போ மார்க்கெட்டில் ஒரு 4-5 வெரைட்டி வுட்டை வச்சு தான் ஃபர்னிச்சர் பண்ணுறோம். வீட்டுக்கு தேவையான வாசகால் ஜன்னலெல்லாம் செய்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட 4 வெரைட்டி மரம் இருக்குது. இதுதான் இப்போ அதிகமாக மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஒன்று அக்காஷியா, சில பேர் அது அசாம் தேக்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது மகாகனி, தேக்கு, ரோஸ்வுட். இதில் லாஸ்ட் இருக்கிற ரோஸ்வுட் ரொம்ப ஹார்ட்னஸ் அதிகம். அடுத்தது தேக்கு, டென்சிட்டி ரொம்ப அதிகம், ஆயில் கண்டென்ட் நல்லாயிருக்கும். மகாகனி ஓகே, லைஃப் டைம் வரும். இது நல்லா ஹார்டான வுட் தான், இதில் ஆயில் கண்டென்ட் கிடையாது. பட் இதையே இந்த மரத்தை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரெண்டும் பக்கம் வச்சாலுமே பாருங்கள். இது அக்காஷியா, இது தேக்கு. பார்க்க ஒரே கலராக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்களால இதை கண்டுபிடிக்க முடியாது. இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஒரு 3 டைப் இருக்குது. ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த கலரு இதில் இருக்கிற லைன்ஸை வச்சு அது தேக்கா அக்காஷியாவுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ரெண்டாவது, எல்லா மரத்துக்கும் தனியாக ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸ்மெல் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கலாம். தேக்கோட ஸ்மெல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அக்காஷியோட ஸ்மெல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வெயிட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் டென்சிட்டி, இதை தூக்குறப்போ நமக்கு வித்தியாசம். ரெண்டுத்துலேயும் வெயிட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இதுவும் இல்லை எனக்கு இது வெயிட் டிஃப்ரென்ஸ் தெரியாது, கலர் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னா இன்னொரு சிம்பிளான மெத்தட் இருக்குது. அதை இப்போ ப்ளைனிங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ப்ளைனிங் பண்ணி முடிச்சாச்சு. ப்ளைனிங் பண்ண அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த சர்ஃபேஸ் ப்ளைனிங் பண்ணாது, இது ப்ளைனிங் பண்ணி முடிச்சது. ப்ளைனிங் பண்ணால் தான் மரத்தோட உண்மையான கலரும் அதோட உள்ளே இருக்கிற அந்த தன்மை உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், ரோஸ்வுட்டு டார்க் பிங்க் கலரில் இருக்கும். லைன்ஸ் எல்லாமே தேக்கில் இருக்கிறதோட ரொம்ப அதிகமான கிரைன்ஸ் இருக்கும் ரோஸ்வுட்டில். இது தேக்கு மரம். தேக்கு மரத்தில் நீங்கள் அந்த கிரைன்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் தெரியும், தேக்கு மரத்தை பார்த்துருக்கீங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த கிரைன்ஸ் வச்சு தான் நீங்கள் தேக்கு மரத்தை கண்டுபிடிக்க முடியும். இது தண்ணி தான், கிரைன்ஸ் இருக்குங்களா பாருங்கள், ரோஸ்வுட். அடுத்தது அக்காஷியா. அக்காஷியாவும் கிரைன்ஸ் வரும், பட் இந்த மாதிரி பென்சிலில் வரைஞ்ச மாதிரி கிரைன்ஸ் வராது, ரொம்ப பிளர்ராக தான் வரும். இது மகாகனி. இருக்கிறதுலே டென்சிட்டி அதிகம். ஃபஸ்ட் பிளேஸ்னால் ரோஸ்வுட், அதுக்கு அடுத்தது தேக்கு மரம், அதுக்கு அடுத்தது அக்காஷியா, லாஸ்ட்டு மகாகனி. இப்போ இதுலேயே கிரைன்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு மாறும் பாருங்கள். இது அக்காஷியா தான், இதுவுமே அக்காஷியா தான். மைல்டு கிரைன்ஸ் வரும். ஆனால் இந்த கிரைன்ஸ் வித்தியாசம் இருக்கு பாருங்கள். ஸோ கிரைன்ஸை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படி முடியலனா ஸ்மெல் பண்ணி பாருங்கள், ஸ்மெல் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெண்டாவது, எந்த மரத்தை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணால் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், ஃபஸ்ட் ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ், தேர்ட் ப்ளேஸ் அப்படின்ட்டு. இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டி, எத்தனை தலைமுறை ஆனாலும் ஒன்றும் ஆகாது. உழைக்கணும் அப்படின்னா நீங்கள் ரோஸ்வுட் யூஸ் பண்ணுங்கள். ரோஸ்வுட்டில் ஒயிட் போர்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஒயிட் போர்ஷன் சீக்கிரமாக உங்களுக்கு போயிடும். தேக்கு மரத்தில் ஒயிட் போர்ஷன் யூஸ் பண்ணாலுமே ஒரு 30-40 வருஷம் உங்களுக்கு லைஃப் டைம் வரும். ஆனால் ரோஸ்வுட்டில் மட்டும் ஒயிட் போர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்துலேயே போயிடும். ஃபுல் டார்க் போர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா 200-300 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட் வராது. அது ஃபர்னிச்சராக இருந்தாலும் சரி, வாஸ்கால் கதவு எதாக இருந்தாலும். தேக்கும் அப்படி தான். வீட்டுக்கு தேவையான எல்லா மரப்பொருளும் தேக்கில் செய்யலாம். தேக்கில் முடிஞ்ச அளவுக்கு ஒயிட்டை ஒமிட் பண்ணிவிடுங்க. ஒயிட்டை ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா இதுவுமே 200-250 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா தேக்கில் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, டென்சிட்டியும் அதிகம். கம்பேர் பண்ணுறப்ப ரோஸ்வுட்டோட கம்மியாக இருந்தாலும் மற்ற வுட்டை இதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு டீக் வுட்டில் ரொம்ப ஹார்ட்னஸ் அதிகம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு போயிடலாம். ஏன்னா பட்ஜெட் அதிகமாக இருக்கிறவங்க ரோஸ்வுட் செலக்ட் பண்ணுவாங்க, இது காஸ்ட்லி. பட்ஜெட் கம்மியாக இருக்கிறவங்க தேக்குக்கு போயிடுவாங்க. அதுக்கும் கம்மியாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஒன்று அக்காஷியாவுக்கு வாங்க, இல்லை மகாகனிக்கு வாங்க. இது ரெண்டுமே லைஃப் டைம் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். ஃபர்னிச்சர் எந்தெந்த மரத்தில் செய்யலான்னு பார்த்துட்டோம். பட் வீட்டுக்கு தேவையான நில, கதவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோஸ்வுட்டில் செய்யலாம், தேக்கு மரத்தில் செய்யலாம். ஆனால் அக்காஷியாவில் நீங்கள் டோரோ கதவோ செய்யக்கூடாது. பெண்டு கிராக் கம்ப்ளைண்ட் ரொம்ப அதிகமாக வந்துடும். நீங்கள் மகாகனியில் டோர் ஃப்ரேம் செஞ்சுக்கலாம், அதாவது வாசக்கால், ஜன்னல் இதெல்லாம் செஞ்சுக்கலாம். பட் ஜன்னலோட கதவோ மெயின் கதவு, இந்த பெட்ரூம் கதவு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் லைஃப் டைம் கம்மி தான், பெண்ட் ஆகிற கம்ப்ளைண்ட் வரும். பட் இந்த 2 மரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ப்ராடக்ட்னாலும் செய்யலாம். உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மொத்த ப்ராடக்ட்டுமே இந்த 2 மரத்தை செஞ்சுக்கலாம், எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது.